Now take your book, page number 129, Geography Unit 1, India, Location, Relief and Drainage. Learning objectives: to understand the strategic importance of India's absolute and relative location in the world. Next one, to know the distinct characteristics of major physiographic division of India. Students, take your pen or pencil, mark the important one words. First one, introduction. India is the 7th largest country in the world and the 2nd largest country in the Asia. இந்தியா வந்து ஏஷியன் காண்டினென்ட்டில் 2nd largest கண்ட்ரியாகவும் வேர்ல்டில் 7th largest கண்ட்ரியாகவும் இருக்குது. இட் இஸ் செப்பரேட்டட் பை த ஹிமாலயாஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த காண்டினென்ட். அந்த ஏஷியன் காண்டினென்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து பிரிக்கிறது எது அப்படின்னா ஹிமாலயன் மவுண்டன்னால் மட்டும்தான் நம்ம ஏஷியா காண்டினென்ட் வந்து இந்தியா வந்து ஒரு சப்காண்டினெண்ட்டாக இருக்குது. India accounts for about 2.4% of the total area of the world with an area of 32,87,263 square kilometer. நம்மளோட வேர்ல்டில் பரப்பளவில் 2.4% டோட்டல் வேர்ல்டு ஏரியாவில் நம்ம 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டரும் இருக்குது நம்ம நாட்டில். மெனி ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் அண்ட் லார்ஜர் தென் செவரல் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. நம்ம கண்ட்ரியை விட நிறைய நம்ம ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப பெரியதாக இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை விட நம்ம கண்ட்ரி வந்து பெரிய அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃபாரின்டர்ஸ் அப்படின்னாலே எல்லைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவோட லேண்டும் எப்படி அடுத்த நெய்பரிங் கண்ட்ரீஸோட எப்படி நம்ம டச்சப்பில் இருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்தியா ஷேர்ஸ் இன் இட்ஸ் 15,200 கிலோமீட்டர் லேண்ட் ஃபாரின்டர் வித் பாகிஸ்தானோட நம்ம பார்டர் வந்து 15,200 கிலோமீட்டர் வரை இருக்குது. அண்ட் ஆப்கானிஸ்தான் இந்த நார்த் ஈஸ்ட். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்டர்ன் சைடில் பாகிஸ்தானும் நார்த் ஈஸ்டில் ஆப்கானிஸ்தானும் இருக்காங்க. அண்ட் சைனா, நேபாள் அண்ட் பூட்டான் இன் த நார்த் அண்ட் பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இன் த ஈஸ்ட். இட்ஸ் அ நெய்பரிங் கண்ட்ரிஸ். நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ். நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இன் த நார்த் ஈஸ்ட், China, Nepal and Bhutan in the north and Bangladesh and Myanmar in the east. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின் அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை எழுதணும். பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இன் த நார்த் வெஸ்ட், சைனா, நேபாள் அண்ட் பூட்டான் இன் த நார்த் அண்டு பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இன் த ஈஸ்ட். இதுதான் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். ஓகேவா? இதில் 15,200 வந்து யாரோட எல்லைகளில் நம்ம பகிர்ந்துருக்கோம்? பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் இஸ் த வித் பங்களாதேஷ். லாங்கஸ்ட் நம்ம வந்து பங்களாதேஷில் இருந்து தான் லாங்கஸ்ட் பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். 4,156 kilometers. Shortest border is with Afghanistan, 106 kilometer. Longest border யாரோட ஷேர் பண்ணுறோம்? பங்களாதேஷ். ஷார்ட்டஸ்ட் பார்டர் வந்து ஆப்கானிஸ்தானோட ஷேர் பண்ணிக்கிறோம். அபவுட் 6,100 kilometer long coastal line of India is boasted of 3 sides of the country by the Indian Ocean and 2 arms, namely Arabian Sea in the west and Bay of Bengal in the east. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இந்தியா இஸ் எ பெனிசுலா அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
3 சைடு கவரிங் த வாட்டர், 1 சைடு லேண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அதனால தான் இந்தியாவை என்ன சொல்கிறோம், பெனிசுலா அப்படின்னு சொல்கிறோம். அந்தமான் அண்ட் நிக்கோபாரை வந்து சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோஸ்டல் லைன் 7516.6 கிலோமீட்டர் வந்து நம்மளோட கோஸ்டல் லைன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. India and Sri Lanka separate from shallow, narrow and shallow sea called Palk Strait. Strait அப்படின்னாலே இரு நாடுகளை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு நீர் சந்தி அப்படின்றதான் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் செப்பரேட் பை எ நேரோ அப்படின்றது வந்து குறுகலாகவும் ஷாலோ அப்படின்றது நீளமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நீர் சந்தி அப்படின்னு என்னன்னு கேட்டால் பால்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் தான் பால்க் ஸ்ட்ரைட். நெக்ஸ்ட் ஒன், இந்தியா அண்ட் த வேர்ல்டு. இந்தியாவும் வேர்ல்டோடையும் நம்ம எப்படி கனெக்டில் இருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதான் இந்தியா அண்ட் த வேர்ல்டு. த இந்தியன் லேண்ட் மாசஸ் ஹேட் எ central location, the east, the west Asia and the southward extension of the Asian continent. நம்ம வந்து சென்ட்ரல் லொக்கேஷன் அப்படின்றது வந்து ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் சென்ட்ரல் லொக்கேஷன். ஏஷியன் காண்டினென்ட்டில் ஈஸ்டர்ன் சைடும் வெஸ்டர்ன் சைடும் சவுத்வேர்ட் எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம ஏஷியன் காண்டினென்ட்டில் இருக்கிறோம். The Trans-Indian Ocean routes with connect the countries of Europe in the west and the countries of East Asia provide the strategic central location of India. ஏஷியன் காண்டினென்ட் டிரான்ஸ் இந்தியன் ஓஷனோட தான் நம்ம யூரோப்பில் வந்து என்ன செய்கிறோம், கனெக்ட் ஆகிறோம். Thus it helps to India to establish the close trade connect with the West Asia, Africa and Europe from the west coast and southeast East Asia from the east coast. நம்ம வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ட்ரேடில் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வெஸ்ட் ஏஷியா, ஆஃப்ரிக்கா அண்ட் யூரோப்போட எதன் வழியாக மூவ் ஆகிறோம் அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட் அண்ட் வித் த சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஏஷியா வழியாக ஈஸ்டர்ன் கோஸ்ட் வரையே நம்ம கனெக்ட் ஆகிறோம். யூரோப்பில் கனெக்ட் ஆகிறது வந்து டிரான்ஸ் இந்தியன் ஓஷன்ஸ் வழியாகவும், வெஸ்டர்ன் சைடு கனெக்ட் ஆகிறது வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து கனெக்ட் ஆஃப்ரிக்கா யூரோப்புக்கு வெஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் வழியாகவும் கனெக்ட் ஆகிறோம். நெக்ஸ்ட்டு, இந்தியா எஸ் சப்கான்டினென்ட். இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நெய்பரிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோமா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா இதெல்லாம் வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ். இந்த மாதிரி கண்ட்ரீஸும் நம்மளோட இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் கான்டினென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபிசியோகிராஃபி, ஃபிசிக்கல் டிவிஷன், different type of mountain, plains, plateau and a variety of climatic conditions, natural vegetation, minerals, human resourcesலாம் இருக்கிறதுனால தான் இந்தியாவை என்ன சொல்கிறோம், சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா எ சப்கான்டினென்ட். இந்தியா அலாங் வித் த கண்ட்ரீஸ் ஆஃப் மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் கால்டு த சப்கான்டினென்ட். எந்தெந்த நாடுகளோடையெல்லாம் அந்த கண்டம் வந்து துணை இருக்குது அப்படின்னா மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா இவங்களோடையெல்லாம் நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்கும். திஸ் ரீஜியன் பொசஸ் த டிஸ்டன்ஸ் கான்டினென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இவங்க கண்ட்ரியோடு மட்டும் இல்லாமல் ஒரு கண்டத்துக்கு உரிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம கண்டத்தில் இருக்குது. அது என்னென்னா ஃபிசியோகிராஃபி மீன்ஸ் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மவுண்டெயின்ஸ், பிளைன்ஸ், பிளாட்டூஸ், ரிவர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபிசியோகிராஃபி அப்படின்னு சொல்கிறது. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன், சவுத் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குது, அது கிளைமேட்டிக் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன் நேச்சுரல் வெஜிடேஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளாரா அண்டு ஃபனா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறது, வைல்ட் லைஃப் இருக்கிறது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கிறது தான் நேச்சுரல் வெஜிடேஷன் சொல்லுவோம். அது மாதிரி மினரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்தியாவை என்ன சொல்கிறோம் நம்ம, சப்கான்டினென்ட். climate, natural vegetation, minerals, human resources, etc. Hence, India is called as
subcontinent. Location and extent. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? லொக்கேஷன். இந்தியா எந்த இடத்துல எவ்வளோ தூரம் வரைய பறந்துருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்தியா எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் 8 degree 4 minute north to 37 degree 6 minute north latitude. நம்மளோட latitude வந்து 8 degree 4 north to 37 degree 6 north and 68 degree 7 east to 97 degree 25 east longitude. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம மேப்பில் பார்த்துருக்கோம். Hence, India is located the north eastern hemisphere. இந்தியா வந்து என்டையர் வேர்ல்டில் நம்ம வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கு இந்தியா. See this map. India is located நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். நம்ம வந்து ஏஷியன் காண்டினென்ட் இங்கே இருக்குது. அந்த ஏஷியன் காண்டினென்ட்டில் சவுத் ஈஸ்டில் இந்தியா இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. அது எந்த பக்கம் லொக்கேட் ஆகிருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் சைடு. எந்த பக்கம் லொக்கேட் ஆகிருக்கு? நார்த் ஈஸ்டர்ன் சைடில், ஏஷியன் காண்டினென்ட்டில் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இந்தியா லொக்கேட் ஆகிருக்கு. The southernmost point of the country is Pygmalion Point or Indira Point. southernmost point என்னன்னு பார்த்தோம், Pygmalion Point. அதுக்கு இன்னொரு பேர் இந்திரா பாயிண்ட். அது வந்து என்ன டிகிரியில் இருக்குது? 6 degree 45 minute north latitudeல இருக்குது. இது எங்கே லொக்கேட்டட் இன் த அந்தமான் அண்டு நிக்கோபார் ஐலாண்ட். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் எ நார்தன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட். மெயின்லேண்டில் நார்தன் மோஸ்ட் பெயின் அப்படின்னா கேப் காமரின் அப்படின்ற பிளேஸு, அதுக்கு பேர் கன்னியாகுமரி அப்படின்னு படிப்போம். த நார்தன் பாயிண்ட் இன் இந்திராகோல். இந்திராகோல் அப்படின்றது நார்தன் பாயிண்ட். சதர்ன் விச் இஸ் த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட் அப்படின்னு கேட்டால் கேப் காமரின் ஆர் கன்னியாகுமரி அப்படின்னு கேட்பேன். விச் இஸ் த நார்தன் பாயிண்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திராகோல் அப்படின்னு எழுதணும். நார்த் சவுத் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் 3,214 kilometer and it extends from Indrakol in Jammu and Kashmir in the north to Kanyakumari in the south. நார்த்து சவுத்தில் நம்மளோட நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நார்த் சவுத்தில் இருந்து நம்ம இந்திராகோல் அப்படின்றது ஜம்மு காஷ்மீரில் இருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைய 3,214 kilometer நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கு. த ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், ஈஸ்ட் வெஸ்டில் 2,933 kilometer and it stretches from Rann of Kutch in குஜராத்தில் இருக்கக்கூடிய Rann of Kutchலேருந்து வெஸ்ட் டு அருணாச்சல பிரதேஷ் in the ஈஸ்ட். அருணாச்சல பிரதேஷ் நார்த்து சவுத்தில் இந்திராகோல் இன் ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி 3,214 kilometer ஹைட்லையும், இந்த ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ரன் ஆஃப் கட்ச் இன் குஜராத்லேருந்து வெஸ்ட் டு அருணாச்சல பிரதேஷ் வரைய 2,933 kilometer வரைய நம்மளோட இந்தியாவோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. த டிராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 degree north pass through the middle of the country dividing into two halves and northern temperature and southern tropical land. இந்தியாவை வந்து நார்த் சவுத் அப்படின்னு பிரிக்கிறது எது அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். அது என்ன டிகிரியில் இருக்குது? 23 degree நார்த்தில் அந்த லைன் வந்து பாஸ் ஆகி இந்தியா வந்து நார்தன் டெம்பரேச்சர் அண்டு சதர்ன் டிராபிக்கல் லேண்டாக டிவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். நம்ம ஃபாலோ பண்ணுறது வேர்ல்டில் க்ரீன்விச்சில் ஃபாலோ பண்ணாமல் எதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். த லாஞ்சிடியூட்னல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குஜராத் இன் த வெஸ்ட் அண்ட் அருணாச்சல பிரதேஷ் இன் த ஈஸ்ட் அபவுட் 30 degree. குஜராத்தில் வெஸ்டில் இருந்தும் குஜராத் இந்த ஈஸ்டில் இருந்து அருணாச்சல பிரதேஷ் இந்த வெஸ்ட் இஸ் அபவுட் 30 degree. அதில் இருந்து வேரியேஷன் எவ்வளோ ஆகுதுன்னா 30 degree வந்து வேரியேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு, டிஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு. Since Arunachala Pradesh is towards east,
It will have sunrise about 2 hours earlier than the sunrise at Gujarat, which is the west. குஜராத்தில் சன்செட் ஆனதுக்கப்புறம் தான் அருணாச்சல பிரதேசில் என்னவாகுது, சன்செட் ஆகுது. இன் ஆர்டர் டு அவாய்ட் திஸ் டிஃப்ரென்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் கால்குலேட்டட். இந்த இதை வந்து ஒரு பக்கத்தில் இயர்லியாகவும் ஒரு பக்கத்தில் வந்து லேட்டாகவும் அந்த சன் வந்து மூவ் ஆகிறதுக்கு வர்றதுனால அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து போக்குறதுக்காக தான் நம்ம என்ன டைமை ஃபாலோ பண்ணுறோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறோம். த லோக்கல் டைம் ஆஃப் த சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் இந்தியா இஸ் த ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் இந்தியா. நம்ம வந்து அதுக்காக எந்த இதை ஃபாலோ பண்ணுறோன்னா இந்தியாஸ் சென்ட்ரல் மெரிடியன், அதில் வந்து 82 சென்ட்ரல் மெரிடியனில் என்ன டிகிரி பாஸ் ஆகுதுன்னா 82.5 டிகிரி லாஞ்சிடியூட் பாஸ் ஆகுது. அது என்ன பிளேஸ் அப்படின்னா மீர்ஜப்பூர் அப்படின்ற இடத்துல தான் 82.5 டிகிரி வந்து லாஞ்சிடியூட்டில் பாஸ் ஆகுது. இந்த இதை பேசிக்காக வச்சு தான் நம்மளோட டைமை கால்குலேட் பண்ணுறோம். It passed through the Mirzapur and roughly besides the country in terms of longitude. The IST is 5.30 hours ahead of Greenwich Mean Time GMT. வேர்ல்டில் நம்ம ஃபாலோ பண்ணுற டைம் என்னென்னா GMT, Greenwich Mean Time அப்படின்றத ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கும் அஹெட் அப்படின்னா அதுக்கு முன்னதாக அப்படின்னு சொல்லுவாங்க. 5.5 மணி நேரத்துக்கு முன்னதாக தான் நம்மளுக்கு ஐஎஸ்டி வந்து பாஸ் ஆகுது. அதனால தான் வேர்ல்டில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அந்த ரொட்டேஷன், அந்த எர்த் ரொட்டேட்டை வச்சு தான் அந்த டைம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த லாஞ்சிடியூட்டை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். அதனால தான் வேர்ல்டில் இருக்கிற அந்த கண்ட்ரீஸ்க்கு டைம் வந்து டிஃபர் ஆகுது. நம்ம இந்தியாவில் என்ன டைம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் சென்ட்ரல் மெரிடியன். வேர்ல்டில் எதை ஃபாலோ பண்ணுறாங்க, கிரீன்விச் மீன் டைம் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டிஃபர் ஆகுது, 5:30 ஹார்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. India has politically divided into 28 states and 9 union territories. எத்தனை ஸ்டேட் இருக்குது, 28 ஸ்டேட், 9 யூனியன் ஸ்டேட். இப்போ வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து லடாக் அப்படின்றத வந்து பிரித்ததுனால நம்மளுக்கு வந்து என்னவாகுது, 9 யூனியன் டெரிட்டரிஸாக ஜம்மு அண்டு லடாக் அப்படின்னு பிரிக்கிறதுனால டெரிட்டரிஸ் வந்து கூடியிருக்கு. எதுக்காக இதை பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ், இதுக்காக ஆட்சிகள் செய்கிறதுக்காக தான் மார்க் பண்ணியிருக்காங்க. டூ யூ நோ பாருங்கள், அமராவதி இஸ் த நியூ கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அமராவதின்றது நியூ கேபிட்டலாக ஆந்திர பிரதேசில் இருக்குது. அக்கார்டிங் டு த ஆந்திர பிரதேஷ் Reorganization Act, Hyderabad will be a capital both state of Andhra Pradesh and Telangana till 2024 for 10 years act. ஆந்திர பிரதேசில் வந்து அமராவதி அப்படின்றது தான் கேபிட்டலாக இருந்துச்சு. இந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக ஆந்திர பிரதேஷ் ஹைதராபாத்துக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் தெலுங்கானா அப்படின்ற ஒரு இதை வந்து என்ன செய்கிறாங்க, கேபிட்டலாக வந்து போட்டிருக்காங்க. ஹைதராபாத் வில் பி த கேபிட்டல் போத் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்க்கும் தெலுங்கானாக்கும். எது கேபிட்டலாக இருக்குது, ஹைதராபாத் கேபிட்டலாக இருக்குது. இது வரைய 2024 வரை. அது என்ன ஆக்ட் மூலமாக, 10 years from the act ஃபார் பாஸ்டு.